வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் 11th டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் பற்றி தெரியும். 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை மையமாக வச்சு ஒரு 200 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 டாபிக் முடிச்சிருக்கோம். 10 டாப்பிக்கும் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 11th டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? பிஎம் வேனி ப்ரோக்ராம். பிஎம் வேனி இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கதையை நம்ம பில்ட் பண்ணலாம். அந்த கதையோடு புரிஞ்சுக்கிட்டோம்னா சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இப்போ நான் ஊருக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கலாமே. நான் திருச்சி போயிருக்கேன், எங்கள் ஊருக்கு போயிருக்கேன். அங்கே திருச்சியில் அங்கே உள்ள ஒரு கிராமத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. இப்போ நான் அங்கே இருந்துக்கிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறேன். டேட் வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட மொபைல் டேட்டா மட்டும்தான் இருக்குது, ஒய்ஃபைலாம் அங்கே இல்லை. மொபைல் டேட்டா வச்சு நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு பெரிய சிக்னலே கிடைக்கல. இப்போது சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு 5G சிக்னலே கிடைக்கும். டக்குன்னு ஃபோன்லேயே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆனால் நான் கிராமத்தில் இருக்கேன், அங்கே எனக்கு பெரிய இன்டர்நெட் வசதி இல்லை. அந்த மொபைல் டேட்டா வச்சு தான் நான் அப்ளை பண்ணணுன்னு பார்த்தாலும் மொபைல் டேட்டாவில் அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து போயிட்டுருக்கு, ஸ்பீடாகவும் இல்லை. இப்போ எனக்கு அப்போ தோணுச்சு, இந்த பிசிஓ பூத்தெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம், இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை பூத் இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. நான் அங்கே போகிறேன், காசு கொடுக்குறேன், இன்டர்நெட்டை நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை பூத் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. நான் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுது கவர்மெண்ட்டு கேட்டுருச்சு போல இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா 2020 ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் பிஎம் வேனி ஸ்கீம். இந்த பிஎம் வேனி ஸ்கீம் படி எப்படி பிசிஓ பூத் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒய்ஃபை பூத் இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி பிசிஓ பூத்துக்கிட்ட போய் நீங்கள் காசு போட்டோ இல்லை ஃபோன் பேசின பிறகு நீங்கள் காசு தரீங்களோ அதே மாதிரி ஒய்ஃபை பூத்துக்கிட்ட போயிட்டு அங்கே நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கலாம். சரி, இது எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது? இது கான்செப்ட், ஒரு கதை மாதிரி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த பிஎம் வேனி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும், அதாவது ஒரு தனி நபராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன கடைகள், என்டர்பிரைஸாக இருக்கலாம், அவங்க இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணி பிசிஓ பூத் மாதிரி ஒரு ஒய்ஃபை பூத் வைக்கலாம். இந்த ஒய்ஃபை பூத்தை தான் பிடிஓங்கிறாங்க, பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ். பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் இங்கே எப்படி பிசிஓ பூத் இருக்கும் அந்த மாதிரி இங்கே பிடிஓ. எப்படி இந்த பிசிஓ பூத்தை பார்த்தீங்கன்னா யாருங்களும் நடத்தலாம் இல்லையா? அதாவது சின்ன கடைகள்லையும் இந்த பூத் இருக்கும், தனியாகவே பிசிஓ பூத்துனே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா வீட்டு வாசலில் கூட ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, பிசிஓ பூத் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிடிஓ பூத்தை யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீம் மூலயமா. அதாவது ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிடிஓ பூத்தை க்ரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் சின்னதாக ஒரு போர்டு மாட்டி பிடிஓ பூத்தை நீங்கள் ரன் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பிடிஓ பூத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஃபீஸாக கட்டணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஸ்கீமில் பிடிஓஏ, பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த பிடிஓஏ கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் என் ஏரியாவில் ஒரு பிடிஓ பூத் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சொன்னீங்கன்னா போதும். அந்த பிடிஓஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒய்ஃபை மாடம் என்ன வேணும், அந்த ஃபைபர் நெட் கனெக்டிவிட்டிக்கு என்னென்ன கேபிள் லே பண்ணணும், இதெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் இந்த ஒய்ஃபை பூத்தை ரன் பண்ணலாம். சரி, ஒரு பிசிஓ பூத்னால் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது. நான் போகிறேன், ₹1 காயினை போடுறேன், பேசுகிறேன், இல்லாட்டி நான் போகிறேன், பேசி முடித்த பிறகு நான் காசு கொடுத்துட்றேன். இந்த பிடிஓ பூத்தில் அது எப்படி இயங்கும்? இப்போ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவாக இந்த பிஎம் வேனிக்காகவே ஒரு ஆப் இருக்குது. ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் நினச்சிக்கோங்களேன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணணும். அதாவது நியர்பை பிடிஓ பூத் அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் என்ன பிடிஓ இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது, 2 கிலோமீட்டரில் இருக்குது, இல்லை பக்கத்து தெருவில் இருக்குது, எங்கெல்லாம் இந்த மாதிரி பிடிஓ பூத் இருக்கோ உங்கள் பக்கத்தில் எங்கே இருக்கோ அந்த ஆப்பில் காட்டும். ஸோ நீங்கள் ரொம்ப பக்கத்தில், எனக்கு பக்கத்து தெருவில் ஒரு பிடிஓ பூத் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்லேயே நான் ரீசார்ஜ் பண்ணலாம். எனக்கு ஒரு 1 GB டேட்டா வேணும், இல்லை 2 GB டேட்டா வேணும், நான் டேட்டாவை நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பிடிஓ பூத் இருக்கு இல்லையா, அந்த பூத்துக்கு நான் போய்ட்றேன். அங்கே போயிட்டு என் கம்ப்யூட்டர் கொண்டு போய்ட்றேன், இல்லை என் ஃபோனை கொண்டு போய் ஒரு 2 GBக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இந்த இன்டர்நெட் அஃபோர்டபுளாக சீப்பாகவும் இருக்கும்.
இந்த கதையில் நான் எக்ஸாம் அப்ளை பண்ண கஷ்டப்பட்டேன் இல்லையா, மொபைல் டேட்டாலாம் எனக்கு அவ்வளோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சரியாக இல்லை, ஃபாஸ்ட்டாகவும் இல்லை. இப்போ இந்த பிரச்சனையே இல்லை. நான் அந்த பிடிஓ பூத்துக்கு போகலாம், வேணும்னா என் லேப்டாப் கூட கொண்டு போய்க்கலாம், அங்கே பக்கத்தில் உட்காந்து நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். இல்லை நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்ருக்கேன். இப்போ சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஊர்லேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு மொபைல் டேட்டா சரியாக இல்லை. இப்போ இந்த கிளாஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற பிடிஓ பூத்துக்கு போய் ஒரு 2 GB நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கிளாஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா பர்டிகுலராக ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு, அர்பனில் பிரச்சனையே கிடையாது, நெட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, மொபைல் டேட்டாவே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரூரலில் இருக்கிறவங்களுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளமை இந்த ஸ்கீம் அட்ரஸ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் இன்டர்நெட்டும் கிடைக்கும், அதே சமயத்தில் அஃபோர்டபுளாகவும் உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். இதன் மூலயமா நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். அதே மாதிரி அந்த பிடிஓ ரன் பண்ணுறாங்கல்ல, இது யாருங்க ரன் பண்ண போகிறாங்க, அந்த ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கடை ரன் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த ஊரில் இருக்கிற வேற யாராவது ஒரு நபர் இந்த பெர்மிஷன் வாங்கி ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆகிடும், அவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும், யூசர்ஸுக்கும் அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பேட்சி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் தாங்க நம்ம மொபைல் டேட்டாவை தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே நீங்கள் அமெரிக்கா இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 70 to 80% அவங்க வைஃபை மூலயமா தான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட், குவாலிட்டி இன்டர்நெட், அன்இன்டரப்டட் இன்டர்நெட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. பட் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% கூட வைஃபையை முழுமையாக யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே மொபைல் டேட்டாவை நம்பி இருக்கும். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனாக மாறிக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக கூட சுப்ரீம் கோர்ட் ரைட் டு டிஜிட்டல் ஆக்சஸ் அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாக வேறு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய பப்ளிக் ஹாட்ஸ்பாட்ஸ் கொண்டு வரும் பொழுது எல்லாருக்குமே இன்டர்நெட் அஃபோர்டபுளாகவும் ஒரு ஹை ஸ்பீட் குவாலிட்டியோட கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட இன்டென்ஷன். சரிங்களா? இப்போது நம்ம 3 பிளேயர் பார்த்துருக்கோம். ஒன்று பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ், அப்புறம் பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர், அப்புறம் ஒரு ஆப் ப்ரொவைடர். சரிங்களா? இந்த 3 பேர் பற்றின ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனுமே கவர்மெண்ட் ஒரு ரெஜிஸ்டரில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த ரெஜிஸ்டரை யார் பார்த்துப்பாங்கன்னா C.ங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு கீழே இருக்கிற ஒரு R&D டிபார்ட்மெண்ட். அவங்க தான் இவங்க எல்லார் பற்றின இன்ஃபர்மேஷனுமே சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒரு வாட்டி நோட்ஸையும் பார்த்துடலாம். PM WANI பிரைம் மினிஸ்டர் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் 2020 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ டு என்ஹான்ஸ் த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட். சரிங்களா? எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியாஸ். இதனால் என்ன நடக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், லோ காஸ்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டும் மக்களுக்கு போய் சேரும். ஸோ லோக்கல் ஷாப்ஸ் இல்லாட்டி இண்டிவிஜுவல்ஸ் கூட இந்த PM வைஃபை ஸ்கீம், PM WANI ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அவங்களும் ஒரு PDO ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டு ஆக்சஸ் பப்ளிக் ஹாட்ஸ்பாட் நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஆப் மூலயமா ஒரு லிஸ்ட் ஆஃப் PDO காட்டும். அந்த லிஸ்ட்டில் ஒரு PDO சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் நம்ம பார்த்துட்டோம், பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் பார்த்துட்டோம், ஆப் ப்ரொவைடர் பார்த்துட்டோம், ஒரு சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி இருக்கும், இவங்க பேர் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த ரெஜிஸ்ட்ரியை C. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், அவங்க ஒரு R&D டிபார்ட்மெண்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ அவங்க தான் இது எல்லாத்தையும் மெயின்டைனும் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த டாப்பிக்கை தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். மற்றவங்களும் சால்வ் பண்ணுவாங்க, நானும் சால்வ் பண்ணுறேன். எங்கள் இனிஷியேட்டிவ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் தமிழில் ஒரு நல்ல சீரியஸான குவாலிட்டி UPSC கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் பர்டிகுலராக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயும் நம்ம சேனல் இருக்குது, தமிழில் பார்க்கணுங்கிறவங்க இங்கே பார்க்கலாம், இங்கிலீஷில் பார்க்குறவங்க சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பேஸ் இங்கிலீஷ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சேனலும் கிடைக்கும். சரி, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிட்லிஸ்ட் டாபிக்கோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.